ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு இன்றைய தினம் 1/9/2024 ஆங்கில தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள், நல்ல ஞாயிற்றுக்கிழமை நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை குருஹோரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:49 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:17 மணி வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கவும். இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது விஷயமாக சிந்திப்பீர்கள், அதை செயல்படுத்த நினைப்பீர்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்திலே நல்ல பதவி உயர்வு, பணியிட மாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீருகின்ற நாள் இன்றைய நாள். பணம் பையை நிரப்பும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். பணப்பற்றாக்குறை தீரும். பணம் பல விதங்களில் சேர்கின்ற அற்புதமான நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுக்கு மிகவும் உங்களுடைய மனதுக்கு ஏற்றாற்போல் உங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற விதத்திலே அமைந்திருக்கின்றது. ஆகவே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். இன்றைய தினம் இந்த மகா பிரத்திங்கரா தேவியை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இல்லத்திலே நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இன்றைய தினம் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உள்ளார். இன்று பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு சுபகாரியம் நடைபெறும்.
அதேபோல் உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உறவினர்களோடு அன்பாக கலந்து பழகுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய தடைகள் ஏற்படாமல் வெற்றிகள் உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருப்பதால் வேலை பளுவை மிகவும் சுலபமாக சமாளிப்பீர்கள். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மருத்துவரை சந்தித்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்வரும் குழந்தை பாக்கியத்தை வரவேற்க தயாராகுங்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றியை எல்லாம் உங்களுக்கு தருகின்ற அந்த வேழ முகத்தவன் அந்த விநாயக பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். கடந்த பல மாதங்களாக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் அதற்கான வாய்ப்பு கனிந்து வருகின்றது. உங்களுக்கு எளிதாக விசா கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். கடன் வாங்க வேண்டாம். மற்றவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். ராம 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 என்று ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். மனம் பலமாகும். மனம் பலமாக இருந்தால் செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். ஆகவே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருந்தாலும் நான் சொன்னபடி இந்த ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். மேலும் கீழுமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்க அந்த முருகப்பெருமானை பணிந்து, முருகா முருகா என்றால் உருகாதா மனம் என்பார்கள். அந்த முருகப்பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய விருத்திகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள்.
எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் முன்னேற்றமும், ஏதேனும் அலுவலகத்திலே வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே அதேபோல் புதிய வேலை வாய்ப்புகளை தேடுபவராக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுங்கள். நிச்சயமாக வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். மற்றவரால் மிகவும் மதிக்கப்படுகின்ற நாள். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் இருக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. என்ற ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் கொண்டாடுவீர்கள். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே மேலும் நீங்கள் வெற்றியெல்லாம் பெறுவதற்கு அந்த சமயபுர மகமாயியை பணிந்து உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ச்சி அடைகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நிறைய பணம் வரும். ஆகவே கடனை எல்லாம் பைசல் செய்து அடைத்து விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அதேபோல் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் இன்றைய தினம் தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். விரைவில் கெட்டிமேளம் கொட்டும். கெட்டிமேள சத்தம் என்பது ஒரு அருமையான அந்த நாதம் கேட்க வேண்டும். எல்லோருடைய வாழ்விலேயும் கெட்டிமேள சத்தம் கேட்க வேண்டும். எல்லோருக்கும் திருமணம் ஆக வேண்டும். இன்றைய தினம் உங்களுடைய இல்லத்திலே திருமணம் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த லோன் போன்றவை இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம், இடமாற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தெரிகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் பெருமான் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அற்புத அனுகூலன், காரிய அனுகூலன், ஜெயஸ்ரீராம் என்று கூறுபவருக்கு உடனடியாக வந்து பலன் தருபவன் அந்த நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக, சந்தோஷமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது விஷயமாக சிந்திப்பீர்கள். புதிய வண்டி வாங்குவீர்கள். புதிய வீடு கட்டுவதற்கான ஆலோசனை பெற கான்ட்ராக்டரை பார்ப்பீர்கள், பில்டரை பார்ப்பீர்கள். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடு. நமக்கு என்றென்றும் துணை வருகின்ற வழிபாடு குலதெய்வ வழிபாடு. சிலர் இன்றைய தினம் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய தினம் புதிய தொழிலுக்கான முயற்சியை அந்த விநாயகப் பெருமானை பணிந்து தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சீர்காழி சட்டநாதர் ஆலயம் வாயிலிலே இருக்கின்ற ஆபத்து காத்த விநாயகர், நமக்கு எதிர்வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் காக்கின்ற விநாயகர், ஆபத்து காத்த விநாயகர் என்றே அவருக்கு பெயர். சீர்காழியிலே வசிப்பவர்கள் எல்லாம் அந்த விநாயகப் பெருமானை பணிந்துதான் தங்களுடைய பயணங்களை தொடங்குவார்கள். அதி அற்புதமான விநாயகர், பல்லாண்டு காலம், பல நூறாண்டு காலம் பழமை வாய்ந்த விநாயகர், ஆபத்து காத்த விநாயகர். அந்த விநாயகப் பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. சந்திராட்டமம் இருக்கின்ற நாளிலே நாம் கம் என்று இருக்க வேண்டும். அதாவது ஓம் கம் கணபதியை நமக என்கின்ற விநாயகப் பெருமானுடைய அந்த மூல மந்திரத்தை ஜபித்தபடி கம் என்று இருக்க வேண்டும். அதேபோல் ஆஞ்சநேய பெருமானை பணிய வேண்டும். இந்த விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் நம்முடைய சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து நம்மை காப்பார்கள். ஆகவே விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தினம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பணிந்தால் பயம் போகும். எனவே அவர்கள் இருவருடைய பாதங்களை பற்றி கொண்டு மனக்குழப்பமும் பதற்றமும் இல்லாமல் இருங்கள். சந்திராட்டம தினத்தன்று இது இரண்டும் இருக்கும். ஆகவே அவை இல்லாமல் இருங்கள். இன்றைய தினம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே புதிய கடன்களை வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூடத்தெங்காயை விட்டு இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்கள் பக்கம் ஜெயமாகும். உங்களுடைய வழக்கு மன்றத்திலே இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். அல்லது வழக்கு மன்றம் செல்லாமல் பெரியவர்கள் மூலம் பேசியே பிரச்சனைகளை சரி செய்து விடுவீர்கள். மாமா கொஞ்சம் வந்து பேசுங்க, சொத்து விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க மாமா, கொஞ்சம் வாங்க மாமா, சித்தப்பா கொஞ்சம் வாங்க சித்தப்பா என்று அழகாக உங்களுடைய உறவினர்களை பெரியவர்களை வைத்து பேசி பிரச்சனைகளை சுமூகமாக முடித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேறு என்னங்க வேண்டும்? இதெல்லாம் இருந்துட்டாலே மன சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். இப்படி மாற்றமும் ஏற்றமும் சந்தோஷமும் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அல்லது இந்த வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறிவிடலாமா, ஒரு 10K சம்பளம் ஜாஸ்தி வரா மாதிரி இருக்குது, அடுத்த மாதத்துலேருந்து ஒரு 10K சம்பளம் ஜாஸ்தினா அடுத்த வருஷத்துக்குள்ளே அதுவே 1 லட்ச ரூபாய் ஆகிடுமே என்று மனக்கணக்கு போடுவீர்கள். பொருளாதாரம் குறித்து எப்போதும் மனக்கணக்கு போடுபவர்கள் இந்த கும்பராசியினர். ஆகவே இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் எல்லாம் மனக்கணக்கு போடுவீர்கள். புதிய வேலைக்கு மாறிவிடலாமா என்று. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது என்றாலும் சேமிப்பை வைத்து அதை சரி செய்வீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகின்ற நாள். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாளை நீங்கள் இறையருளோடு கடந்து செல்ல வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனுடைய திருவடியை பற்றி உங்களுடைய நாளை கடக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள்
வாராகி தேவியை பணிந்து, இன்றைய நாளிலே நீங்கள் வாராகி தேவியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதி ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து போகின்ற நாள். அவர்களோடு நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீர்கள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். முன்னோர்கள் சொத்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, பிரித்து கொடுக்காமே இருக்காங்கன்னா இன்றைய தினம் அவர்கள் உங்களுக்கான பங்கை பிரித்து கொடுப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உற்றார் உறவினரால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொதுவிலே இன்றைய நாள் ஆனது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. கொண்டாடுங்கள் இந்த நாளை. இந்த நாளிலே நீங்களும் அந்த பிரத்திங்கரா தேவியை பற்றி கொள்ள வேண்டும். ராகுகால பூஜை நடக்கும் பிரத்திங்கரா தேவி கோவிலிலே அதை சென்று பார்த்து பிரத்திங்கரா தேவியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய பின் நாட்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். வருகின்ற நாட்கள் எல்லாம் சிறப்பாக அமைவதற்கு பிரத்திங்கரா தேவி உங்களுக்கு அருள் புரிவாள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது பூஜை, பல விதமான பூஜைகள் இருக்கின்றது. சிவ பூஜை இருக்கின்றது, அம்பாளுக்குரிய பூஜைகள் இருக்கின்றது, இப்படி பல பூஜைகள் இருக்கின்றது. அதிலே நம்முடைய காரிய சித்திக்காக செய்கின்ற ஒரு பூஜையை பற்றி இப்போது சொல்கின்றேன். இது காரிய சித்தி மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம், அறிவு, செய்கின்ற வேலைகளிலே ஒரு சிதறல் இல்லாமல் ஒரு வேலையை எடுத்தோமானால் மிக மிக கவனமாக அந்த வேலையை செய்து முடித்து 200% வெற்றியை பெறுவது எப்படி, அதற்கு ஒரு பூஜை இருக்கின்றது. என்ன பூஜை என்றால் வேல் பூஜை. அதாவது முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல் அது ஞான வேல், சக்தி வேல். சக்தி அவள் தந்ததால், முருகனுடைய கையிலே தந்ததால் அது சக்தி வேல். நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குவதால் முருகப்பெருமான் ஞானத்தை வழங்குகின்ற வள்ளல். அப்படி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்குவதால் அந்த வேல் ஞானவேல் என்று போற்றப்படுகின்றது. ஆக இந்த வேல் பூஜை செய்வது எப்படி, அதை இப்போது பார்ப்போம். ஒரு சிறிய அளவிலான வேல் நீங்கள் பித்தளையிலே வாங்கி கொள்ளலாம். இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது, இரும்பு கலந்தது இருக்கக்கூடாது. பித்தளையிலே ஒரு வேல், அல்லது உங்களுக்கு நல்ல வசதி இருக்கின்றது என்றால் வெள்ளியிலே வாங்கி கொள்ளுங்கள். வெள்ளியிலே ஒரு வேலை வாங்கி, ஒரு நல்ல நாளாக பார்த்து வேலை வாங்கி, அந்த வேலுக்கு அனுதினமும் காலை மாலை, காலையிலே அபிஷேகம் செய்வது உச்சிதம். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஒரு 6 மணிக்குள்ளாக அந்த வேலை சரியான பீடத்திலே அமர வைத்து, அந்த வேலுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இப்படி உங்களால் என்ன முடியும். பஞ்சாமிர்தம் டெய்லி செய்ய முடியாது, சரி, பால், தயிர், தேன், இவைகளால் அபிஷேகம் செய்யலாம். இவைகளால் தினசரி அபிஷேகம் செய்து வேல் மாறல் பாடலாம். வேல் மாறல் பாடலாம் அல்லது கேட்கலாம். நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது திருப்புகழோ, கந்தசஷ்டி கவசமோ, வேல் மாறலோ அதனை உங்களுடைய தொலைபேசியிலே ஓடவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த வேல் பூஜையை செய்து வாருங்கள். நீங்கள் என்ன நினைத்து, ஒரு காரியத்தை நினைத்து நாம் பூஜை செய்வோம் அல்லவா. ஒரு வீடு வாங்க வேண்டும், நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஒரு பூஜை செய்வோம். நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைத்து பூஜை செய்வோம். அல்லது நம்முடைய பெற்றோர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நினைத்து நாம் பூஜையை செய்வோம்.
அப்படி இந்த வேல் பூஜை செய்வது, ஒரு நல்ல காரியத்தை நினைத்து நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால், இந்த வேல் பூஜை செய்ய செய்ய நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கின்றீர்களோ அது 200% நடக்கும். இது அந்த வேலவனுடைய வாக்கு. வேல் முருகனுடைய கையிலே இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆயுதம். சூரபத்மனை அழிக்காமல் அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனை முருகனோடு சேர்த்தது இந்த வேல். அதுபோல் இந்த வேல் பூஜை செய்ய செய்ய நம்மையும், இந்த சரீர பிண்டம் முடிந்த பின் நம்மையும் அந்த முருகனுடைய பாதத்திலே கலக்க செய்யும் இந்த வேல் பூஜை. ஆகவே இந்த வேல் பூஜையை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நல்ல ஆவணி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, சிம்ம மாதம். இந்த சிம்ம மாதத்திலே அந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த வேல் பூஜையை துவங்குங்கள். வேல் பூஜையை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான வளத்தையும் 16 பேர்களையும் அபிராமி பட்டர் பாடுகின்றார். கலையாத கல்வி என்று துவங்கி 16 பேர்களை பாடுகின்றார். இந்த 16 பேர்களையும் உங்களுடைய இல்லத்திற்கு இந்த வேல் பூஜையானது கொண்டு வரும். இது முருகனுடைய வாக்கு. ஆகவே இந்த வேல் பூஜையை எல்லோரும் தொடர்ந்து செய்வோம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று நம்முடைய பாவங்களை எல்லாம் பறித்து கொண்டு புண்ணியத்தை நமக்கு அதிகம் சேர்த்து கொடுத்து இகபர வாழ்விலே நமக்கு நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுத்து மேலே செல்கின்ற போது அவனுடைய பாதத்திலே அவன் நம்மை அணைத்து கொள்கின்ற ஒரு வழியை நாம் மேற்கொள்வோம். இன்று முதல் வேல் பூஜை செய்வோம், மேலாக வாழ்வோம், மேலான பதவியை அடைவோம். முருகாச்சரணம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.